கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நம்ம சில ஆவிக்குரிய ஆலோசனைகளை நாம் கேட்டோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நான் செய்தி மிகவும் சுருக்கமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ரெபேக்காளை தேடும் பணியில் எலியேசர் அப்படிங்கிற ஒரு தலைப்புல, ரெபேக்காளை தேடும் பணியில் எலியேசர் என்கிற அந்த தலைப்புல கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்கிறேன். வேதாகமத்திலே கணவன் மனைவி என்கிற ஸ்தானத்தை குறித்து ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலிருந்து நீங்களும் நானும் பார்க்க முடியும். அதிலே தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கிறார், மனுஷன் மனுஷி. அது ரெண்டு பேருமே ஆண்டவருடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் நானும் பார்க்கிறோம். அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதனால்தான் ஆதாம் ஏவாள் என்பவர்களை குறித்த வேத சத்தியங்களின் வெளிச்சத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22, 23, 24 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கும் போதும் அதே 3 வசனங்களை நீங்களும் நானும் எபேசியர் 5வது அதிகாரம் 30, 31, 32 ஆகிய வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது எப்படி ஆதாம் ஏவாளை தன் மாம்சத்தில் மாம்சமும் தன்னுடைய எலும்பில் எலும்புமாய் அறிந்து கொண்டது எப்படியோ, அதனை தொடர்ந்து இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனின் தாய் விட்டு பிரிந்து விட்டு தன் மனைவியுடன் சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார் என்று எழுதியிருக்கிற அந்த வேத வாக்கியங்களின் அடிப்படையிலே, அதாவது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 23 மற்றும் 24 எழுதியிருக்கிற பிரகாரம் எபேசியர் 5வது அதிகாரம் 30, 31 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும் போதும் அதே வெளிச்சத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்ன? புதிய ஏற்பாட்டு கால சபையும் ஆதாம் ஏவாளை போல மணவாளன் மணவாட்டி என்கிற சிறந்த அந்தஸ்தை பெற்றிருக்கு என்பதை காண்பித்துக் கொள்கிறார். அதனால சபையின் மணவாளனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட இணைந்து இருக்கிற சபையானது மணவாட்டிக்கு அடையாளமாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் அறியாதிருக்க வேண்டாம். வேதத்தில் இப்படிப்பட்ட சத்தியங்கள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமாகவே 2 காரியங்களை நீங்கள் நானும் வேதத்தில் பார்க்க முடியும். இதே போலதான் தாவீதை எடுத்துக்கொண்டாலும் சரி, தாவீதை நம்ம எடுத்துக்கொண்டாலும் தாவீதும் ராஜா அப்படிங்கிற அந்த மணவாளன் என்கிற ஸ்தானத்துல வரும்போது பத்சேபாவும் பாருங்க இணைக்கப்பட்டு அங்கேயும் அங்க பாருங்க வேதத்துல வாசிக்கும் போது முதலாவது பிறந்தது எப்படி இருக்குன்னா மாம்சத்தின்படியான பிறப்பு. நாமும் கூட மாம்சத்தின்படியான பிறப்பு. அதுல தேவன் என்ன செய்வார்? அது தேவனால் அடிக்கப்பட்டது, அது கேவலமா இருந்தது என்று சொல்லி நீங்கள் நானும் 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். 2 சாமுவேல் 12 நீங்க குறித்து வைத்துக் கொள்ளலாம். அங்கு பத்சேபாவுடைய கர்ப்பத்திலிருந்து முதலாவது பிறந்த ஒரு பிறப்பை நாம் பார்க்கும்போது நாமும் கூட இந்த பூமியில மாம்சத்திலே பாவிகளாகவே இந்த பூமியில பிறந்தோம். 2வது பிறக்கிற அந்த பிறப்பு எப்படி இருந்தது என்றால் அது கரைபட்டதா அல்ல, அது ஒரு ஆவிக்கேற்ற ஒரு பிறப்புக்கு அடையாளமாய் கர்த்தரால் சிநேகிக்கப்படக்கூடிய கர்த்தர் அன்பாய் இருக்கிற ஒரு பிள்ளையை தேவன் அந்த பிள்ளையிடத்தில் அன்பாய் இருந்தார் என்று சொல்லி சாலமோனை குறித்து பார்க்கிறோம். சாலமோனுடைய முடிவு ஒருவேளை வீழ்ச்சி அடைந்ததாய் காணப்பட்டிருந்தாலும் கூட வேத வசனத்தை நீங்க சரியா கவனித்து பாருங்க. இந்த வேதம் அந்த சாலமோனுடைய ஆரம்ப காலகட்டத்தை காண்பிக்கும் போது உன் கற்ப பிறப்பானவன் எப்படி இருப்பான், அங்கே ராஜ்யத்துக்கு வருவான் என்பதை ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் எல்லாம் கவனிக்கும் போது தாவீதுடைய சிங்காசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருப்பார் என்பதற்கு முன் அடையாளமாக தாவீதுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் நிலைப்படுத்துகிறதாக பல தீர்க்கதரிசன வாக்கியங்கள் சங்கீதத்திலும் 2 சாமுவேல் புஸ்தகத்திலையும் இன்னும் சில தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இவ்விதமாக நாம் வேத வசனங்களை நாம் பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க நான் எடுக்கிற இந்த பகுதி என்னன்னா ரெபேக்காளை தேடும் பணியில் எலியேசர். நீங்க வெளிப்படையா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்துல 24வது அதிகாரம் ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல ஆபிரகாம் தன்னுடைய வீட்டு விசாரணைக்காரனை அவர் என்ன செய்றார் கூப்பிடுகிறார். 2வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியும் ஆகிய தன் ஊழியக்காரனை நோக்கி அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க எலியேசர் தான் வந்தார் அப்படிங்கிறதுக்கு தீர்க்கமான சான்று இதுல சொல்லப்படல. ஆனா யார்தான் இது? எலியேசர் தான் என்றால் நமக்கு இதுக்கு முன்னால ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல பார்க்கும்போது அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்களேன், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும்போது
அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தெரிவி, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கூரனாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான். வீட்டு விசாரணை கர்த்தன் அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் அவன் தான் ஒரு பொறுப்பு, அவனுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுத்துருக்கு. அதனாலதான் இங்கேயும் போட்டிருக்கு, தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியமாகிய தன் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லப்படுது. அதனால எலியேசர் அப்படிங்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு 100க்கு கிட்டத்தட்ட 95% வாய்ப்பு அங்க இருக்கிறது. அதனால்தான் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு நம்மளோடு பகிர்ந்து கொண்டேன், ரெபெக்காளை தேடும் பணியில் எலியேசர். இந்த செய்தியினுடைய தலைப்பை கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும், என்ன இது ரெபெக்காள் எலியேசர் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படலாம். ஆனா ஆண்டவர் எதுக்காக, என்ன முகாந்திரத்துக்காக இதை காண்பிக்கல அப்படின்னு சொன்னா, நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 24வது அதிகாரமே மிகப்பெரிய வெளிப்பாடு நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம். ஏனென்றால் நீங்க இந்த ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல ஆபிரகாமை குறித்து, அவனுடைய வீட்டு விசாரணை கர்த்தனாகிய அதிகாரியாகிய அந்த எலியேசரை குறித்து, ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கு குறித்து, ஈசாக்குக்கு மனவாட்டியை வந்து சேர்கிற ரெபெக்காளை குறித்து நாம் தெளிவாக வாசிக்க முடியும். இது முன்னமே நம்ம ஓரளவுக்கு நம்ம கற்றுக்கொண்டிருந்தாலும் மீண்டுமாக இதனுடைய விசேஷித்த சக்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எலியேசர் தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய ஒரே பேரான குமாரனுக்கு மனவாட்டியை தேடும்படி கடந்து சென்ற இந்த விதமாவது புதிய பாட்டு சத்தியத்துல எதுக்கு அடையாளமா இருக்குங்கிறத தெளிந்து அறிந்து கொள்ளுங்க. ஆபிரகாம் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்தபடினால, தகப்பன் அப்படின்னா ஃபாதர், ஆங்கிலத்துல ஃபாதர், இன்னொரு வார்த்தையில பிதாங்கிற அர்த்தம். அதனாலதான் ஆங்கிலத்துல ஃபாதர், இன்னொரு தமிழ்ல பிதான்னு சொல்றோம், இன்னொரு தமிழ்ல தகப்பன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு முன் அடையாளம்னு சொல்லணுடைய யாரையுமே அவங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. யாரையும் யாருக்கும் ஒப்பிட்டு பேசுறதுக்கு தகுதி கிடையாது. ஆனா முன் அடையாளமாக காண்பித்து கொடுக்கிறார். அப்ப ஆபிரகாம் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆகிய ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் பைபிள்ல இருக்கா இல்லையா? இருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 17, 18, 19 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக கொடுத்தான், ஒப்பு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் போட்டிருக்கா இல்லையா? ஒப்பு கொடுத்தான். அது 17ஆம் வசனத்திலும் வருது, 19ஆம் வசனத்திலையும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 17 மற்றும் 19 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் நானும் பார்க்க முடியும். அவ ஒப்பு கொடுத்தானே இருக்கு, பலியாக ஒப்பு கொடுத்தான். அதுலயும் எப்படி போட்டிருக்கு 19ல நான் நினைக்கிறேன், ஒரே பேரானவனே என்ன செஞ்சானா? பலியாக ஒப்பு கொடுத்தான். ஒரே பேரானவனே ஒப்பு கொடுத்தான். அப்ப இது எதுக்கு அடையாளமா இருக்கு? அப்ப ஈசாக்கு பொதுவா நம்ம பல செய்திகளை கேட்டிருக்கிறோம். என்ன, ஈசாக்கு யாருக்கு முன் நிழலாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துக்கு முன் நிழல். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு முன் நிழலா ஈசாக்கு காண்பிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னா, அப்ப ஈசாக்கு பலியை ஒப்பு கொடுக்க அவருடைய தகப்பன், அவருடைய அந்த தகப்பனுடைய ஸ்தானம் யாருக்கு அடையாளமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது? ஆமா, பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமா இருக்கு. இது 100% உண்மை. ஏன்னா ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுக்க கிடைத்தின விதமானது, இது உண்மையாகவே பிதாவாகிய தேவன் உங்களுக்காக, எனக்காக, உங்களை என்னையும் மீட்டுக் கொள்ளும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை பலியாக ஒப்பு கொடுத்த விதத்துக்கு ஒப்பனையா இருக்குது என்பதை மறந்து போக வேண்டாம். எப்படி ஆதாம் ஏவாளை எப்படி கிறிஸ்துவின் சபைக்கு நம்ம அடையாளமாக, அவருடைய கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற சத்தியத்தை 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களிலே பார்க்கிறது எப்படியோ, அதே போல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தை நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கும், அதாவது ஈசாக்கை கிறிஸ்துவின் சாயலுக்கும், ரெபெக்காளை சபையின் சாயலுக்கும் அடையாளமாக பார்க்கத்தான் செய்ய வேண்டும் என்பதை வேதம் நமக்கு திட்டவட்டமாய் காண்பித்துக் கொடுக்கிறது. இல்லைன்னா இப்ப நீங்க ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம் எடுத்துட்டோம் அப்படின்னா, ரெபெக்காளை யாருக்கு தான் அடையாளம் எடுக்கணும்? சபைக்கு அடையாளமா தான் எடுக்கணும். அப்படிதான் பைபிள்ல காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ரெபெக்காளை தேடுகிற பணியில எலியேசர் கடந்து செல்கிறார். அவர் கடந்து போகும்போது, நான் இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நான் எடுக்கல, எனக்கு ரொம்ப மணிக்கணக்காயிரும், எல்லாம் ஒரு சில காரியத்தை கொஞ்சம் வேகமா நான் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். அவர் கண்ட முதல் காரியம் என்ன? ஏன்னா இவர் போகிற அந்த போகிற போக்கு எதுக்காக அப்படின்னா, ஒரே ஒரு காரியம் தான். யாருக்கு? ஈசாக்குக்கு ஒரு மனவாட்டியை ஆயத்தம் பண்ண வேண்டும். அப்ப நம்முடைய பரம ஈசாக்கு யாரதான் தியானிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
இப்ப அவருக்கு மனவாட்டி தேவை. இப்ப சொல்லுங்களேன், ஆபிரகாம் பிதாவுக்கு முன்னிழலாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறார், ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு முன்னிழலாக காண்பிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த எலியேசர் எதுக்கு முன்னிழலா காண்பிக்கப்படுற? பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னிழலா. இது முதல் உண்மை. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எல்லாமே வேத வசனங்கள் எல்லாமே நல்ல எத்தனையோ விதமான தீர்க்கதரிசன வாக்கியங்களாக நமக்கு முன்னிழலாக முன் அடையாளமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இங்க எலியேசர் அவருடைய உத்தமமான பணி என்ன தெரியுமா? ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை ஆயத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டும். ஒரு மனவாட்டியாகிய கன்னிகையை அவருக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டும். ஈசாக்கு இடத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதுக்காக தான் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியுடைய நோக்கம் எதையோ தீர்க்கதரிசனம் சொல்றது. இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இந்தோனேஷியாவில் நிலநடுக்க நம்மளும் சொல்லலாம் போலங்க. ஜனவரி 1ஆம் தேதி நம்மளும் ஏதாவது சொல்லுவோம். நடந்ததுன்னா நினைச்சுவோம், பாத்தீங்கன்னா நான் சொன்ன நடந்தது ஆண்டு சொன்னான்னு சொல்லுவோம். நடக்கலன்னு என்ன சொல்லிடுவோம்? நீங்க ஜெபம் பண்ணல, நீங்க சரியா நீங்க ஜெபம் பண்ணி அது நடந்திருக்கும். பிரியமானவர்களை நீங்க ஜெபிக்கணும். பிரியமானவர்களை நீங்க ஜெபிக்காம விட்டதுனால அது நடக்கலன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடலாம்? ஈஸியா தப்பிச்சிடலாம்ல. இந்தோனேஷியாவில் அடிக்கடி நிலநடுக்கம் இருக்கு. இந்தோனேஷியா அடிக்கடி வந்துடும். அறிவுரை என்னது? பிலிப்பைன்ஸ்ல சில அழிவுகள் வருகிறது. ஜப்பானை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்னது? லண்டன் மாநகரமே ஏதோ உன்னை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதாவது ஒன்று சொல்லின அதுல ஏதாவது ஒன்று சொல்லி பாஷையை பேசி. பிரியமானவர்களே, இதுக்குதான் நீங்க பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தப்பட்டது மாதிரி காண்பிக்கிறாங்க. அது எந்த ஆவியானவர் எனக்கு தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானுடைய நோக்கம் மனவாட்டியாகிய சபையை மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஆயத்தப்பட்ட நிலைமையில் அவரிடத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அந்த பணிக்காக தான் அவர் இந்த பூமியில வெளிப்பட்டு இருக்கிறார் என்பதை யாருமே மறுக்க முடியாது. அதுல தங்குதங்க ஆடுறதுக்காகவோ அல்லது பலவிதமான புரியாத வார்த்தைகளை சொல்லி அலட்டி கொண்டிருப்பதற்காகவோ அல்ல. ஆவியானவர் வெளிப்பட்டதனுடைய நோக்கமே மணவாட்டிய சபையை அவருக்கு நேர ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்ப இந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல எலியேசர் சபையை கண்ட முதல் காட்சியை கவனித்தீங்களா? முதல் காட்சி இதெல்லாம் நமக்கு படிப்பனையா இருக்கு. முதல் காட்சி எப்படி இருக்கு அப்படின்னா, அவ எதை கொண்டுட்டு வர்ற? குடத்தை கொண்டுட்டு என்ன செய்யறா? வர தோல் மேல அந்த குடத்தை கொண்டுட்டு என்ன செய்யறா? அவள் வருகிறாள். இந்த முதல் காட்சியை நம்ம பார்க்கணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த குடத்தோட தான் இது இங்க ஆதியாகமம் 24 பார்க்கிறது போல அங்க யோவான் 4 கவனிச்சீங்கன்னா ஒரு ஸ்திரீ குடத்தோட வர. இந்த ஸ்திரீ அது சமாரிய ஸ்திரீ, குடத்தோட தான் வர்றா. அப்போ உண்மையாகவே இந்த தண்ணீர் இன்னைக்கு உண்மையிலே ஜீவ தண்ணீர் இன்னைக்கு நமக்கு அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு ஒரு தொடர்பு உண்டு. அந்த முதல் காட்சி எதற்கு அடையாளமா இருக்கு? இந்த சமரியஸ்தனுடைய முதல் காட்சி எப்படி இருக்குன்னா, நீங்க நல்லா உற்று கவனிச்சு பாருங்க. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் நான் கிணத்து தண்ணி எடுக்க வரேன்னு சொல்லி. ஆனா பரலோகத்தினுடைய பார்வை எப்படி தெரியுமா? இவன் வந்து சேர்ந்து யார்கிட்ட வந்து நிக்கா, இவளுக்கு என்ன கிடைக்க போகுது? இப்போ அவன் ஜீவத்துக்கு கிடைக்க போகுது. இவ வந்து இப்போ நாளைக்கு தான் புறப்பட்டு வர போறான்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு தான் புறப்பட்டு வர போறா. பரலோகத்துக்கு தெரியும். இன்னைக்கு நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் நினைப்பாங்க. நாளைக்கு சமாரியா ஸ்திரீ என்ன செய்வா? சமாரியால இருந்து ஒரு ஸ்திரீ வந்து எங்க யாக்கோபுடைய கிணற்றுல வந்து தண்ணி எடுக்க வருவா. ஆனா அவன் நினைச்சிட்டு இருப்பா, என்ன நினைப்பா? நமக்கு இந்த குடத்துல தண்ணி கிடைக்குன்னு சொல்லி. ஆனா நம்ம ஜீவ தண்ணி எடுத்துறதா வந்து சேர்க்கப்பட போறோம் அப்படிங்கிறது அவளுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அவன் நாளைக்கு பார்க்க போறா பாருங்க அப்படின்னு கூட பேசிருக்கலாம், தெரியாது. ஆனா உண்மை அதுதான். ஆனா அவன் குடத்தை கொண்டு வருகிற விதம், அவளுக்கு என்ன காட்சி அப்படின்னா, அவளுடைய எண்ணம் சுயம் என்னதை வெளிப்படுத்துதுன்னா, இன்னைக்கு நாளைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த வயிற்று காரியங்களுக்காக அப்படின்னு நினைக்கிறா. ஆனா எலியேசர் கண்ட காட்சியை கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிற காட்சியை கவனிக்கணும். அவள் தண்ணீருக்கு முன்ன வருகிறார். இந்த காட்சியை நீங்கள் நானும் பார்க்கும்போது உண்மையாவே பிரியமானவர்களே, நான் இங்கேயும் தோலை தான் பார்க்கிறேன். கர்த்தத்துல ஒரு தோல் மேல இருக்குங்கிறத நான் பார்க்க வேண்டியது இருக்கு. உண்மையாவே பிரியமானவர்களே, இந்த காட்சி எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, தண்ணீரை தேடி எப்படி மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது, அதே போல என் ஆத்துமா உண்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அவள் நினைக்கிறான் அன்னைக்கு தண்ணீர் மேல அவள் ஆவல் உள்ளவளா வந்தா. ஆனா அதோடைய முடிவு என்ன தெரியுமா? ரிசல்ட் என்ன தெரியுமா? எதன் மேல ஆவல் உள்ளவளா அவள் போகிறாள்? வந்தவள் அடுத்து இங்கதான் வரணும்னு சொல்லி அவளுக்கு ஒரு அழைப்பு கிடைக்கி, நீ ஜீவ தண்ணீர் எடுத்துக்கு நீ வரணும் அப்படிங்கிற அழைப்பு கிடைக்கி. முதல் காட்சி என்ன தெரியுமா? ஜீவ தண்ணீராகி கிறிஸ்துவை நாம் கண்டடைந்திருக்கிறோமா? அவள் ஜீவ தண்ணீராகி கிறிஸ்துவை கண்டடையணும். குடத்தோடு வந்தவள் கண்டடைந்த விதத்தை தான் நீங்கள் நானும் ஆதியாகமம் 24 பார்க்கிறது கூட யோவான் 4 கவனிக்கிறோம். அப்ப இந்த குடத்தோடு வந்தது உண்மையிலே இப்ப மீண்டும் சொல்றேன்,
நமக்கு பல எண்ணங்கள் இருக்கலாம். ஆனா தேவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இவ இந்த கிணற்றோட இல்ல, இந்த தண்ணீரோட இணைஞ்சு விடுறதுக்கு வர்றா. ஆனா இவருடைய வருகை எதுக்கு ஆண்டு ஏற்படுத்தியிருக்காருன்னா, ஜீவ தண்ணீரத்துக்கு வரணுங்கிறதுக்கு அடையாளமாக தான் இந்த குடத்தோடு வர்ற காட்சியும் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை இதுலதான் ஆரம்பிக்கணும். ஜீவ தண்ணீர். நீ ஜீவ தண்ணீர். இந்த உலகத்தினுடைய பலவிதமான காரியங்கள்ல தாகமுள்ளவங்களா இருக்கிறோம். பிரச்சனையை மேற்கொள்ள முடியல, பாவத்தை மேற்கொள்ள முடியல, பலவிதமான சோதனையில அல்லல்பட்டு கிடக்கலாம். முதல்ல சபை முதல்ல அறிய வேண்டியது, நம்ம அறிய வேண்டியது என்னன்னா, ஜனமாகிய நம்ம அறிய வேண்டியது என்னன்னா, ஜீவ தண்ணீரை கண்டுகொள்ளணும். இந்த அறிவுக்குள்ளதான் உங்களை என்னை முதல்ல ஆண்டு நடத்த விரும்புகிறார். அதனாலதான் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இப்ப நம்ம கவனிக்கிறோம். என்ன அப்படின்னா, அந்த சமரி ஸ்திரீ கவனிக்கலேன். இந்த குடத்தோடு வந்த இந்த ஸ்திரீ முதல்ல உணர்த்தப்பட்டது என்ன தெரியுமா? அவருடைய சொந்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறார். அது சொந்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுறார். அதனாலதான் நான் இங்கேயுமே ஒரு காட்சியை கவனிக்கிறேன். அங்கேயும் ஒரு பரிசுத்தமாகுதல் உண்டாகுது. இங்கேயும் ரெபெக்காவுடைய காட்சியை நான் பார்க்கும்போது, இரண்டாவது காட்சி எதை காண்பிக்க தெரியுமா? அவள் எப்படிப்பட்டவளா? 16வது வசனத்தை நினைக்கிறேன், வாசிங்க. 16 பாருங்க. பாத்தீங்களா? இதுதான் அவளுடைய தோற்றத்தை முதல்ல ஆண்டு காண்பிக்கிறார். எதுலதான் பரிசுத்தாவியானவர் இறங்கி வருகிறார்? பரிசுத்தாவியானவர் வந்து எதிர்த்து நிக்கல. எதுலதான் இறங்கி வர்றார் அப்படின்னா, மனவாட்டியுடைய சுபாவங்களை பார்க்கிறார். தண்ணீர் மேல வாஞ்ச இவளை பார்க்கும்போது இரண்டாவது காட்சியை பார்க்கிறோம். குடத்தை வச்சுட்டு வர்றது போக இரண்டாவது இவளை குறித்த காட்சி எப்படி இருக்குன்னா, அவள் எப்படி என்ன ரூபவதியா? மகா ரூபவதி. சாதாரண ரூபவதினாலே அழகு உள்ளவ. மகா ரூபவதினா பேரழகு. அவன் எதுலதான் பரிசுத்தவன் இணங்கி வர்றாரு, பரிசுத்தவனோட இடைபெற முடியும். எப்படிப்பட்ட சபையை தான் அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வர முடியும் அப்படின்னா, சபையிடத்துல மகா ரூபம், அதாவது ரூபவதி அப்படின்னு சொல்லும் போது பேரழகு காணப்பட வேண்டியது இருக்கு. அழகு அப்படின்னு சொன்னாலே, இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நல்லா ஞாபகம், இதெல்லாம் ஸ்தானத்தை குறித்தது, நிலைப்பாடு, இதெல்லாம் பரிசுத்தமாகுதல். இந்த அழகுல வந்து ஏதாவது கிரியை இருக்கான்னு பார்த்தா கிரியை கிடையாது. நீ பரிசுத்தமாகுதல் அப்படின்னா நல்ல கவனிங்க. பரிசுத்தமாகுதல் அது தொடர்ந்து கீழ்ப்படிதல் இருக்கு. அவர்கிட்ட கீழ்ப்படிதல் பார்க்கதான் போறோம். ஆனா இந்த பரிசுத்தமாகுதல் எப்ப உண்டாகுது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடிக்கடி நீங்க சொல்ற வசனம் தான். எபிரேயர் 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்தமாகுதுல நம்ம எவ்விதமா தான் நம்ம அடைய முடியும் அப்படின்னா, நல்ல ஞாபகம், இந்த குழப்பமே வரக்கூடாது. அனுதினமும் நம்ம வேத வசனத்தை கை கொள்வதன் மூலமா பரிசுத்தத்துல பூரணப்படுறோம். அதை நான் மறுக்கவே இல்லை. அதான் அது வந்து மேலான அனுபவம். ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தமாகுதல் உண்டாகிறதுக்கு கீழ்ப்படிதல் கிடையாது. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவப்படுற இடத்துக்கு வரும்போதுதான் பரிசுத்தமாகுதல் உண்டாகுது. இந்த பரிசுத்தமாகுதல பூரணப்படுத்தணும். நான் இதுக்கெல்லாம் வசனம் உங்களுக்கு சொல்றேன், நல்ல கவனிங்க. பரிசுத்தமாகுதல் எப்போ உண்டாகுதுன்னா, நல்ல கவனிங்க. சில வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நீங்க ரோமர் 6வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. 6வது அதிகாரம் 22ஆம் வசனத்துல போட்டிருக்கு, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு பலன் போட்டிருக்கு. நீங்க விடுதலை அடைஞ்சாலே, நீ நடந்ததுனால இல்ல. நல்ல கவனிங்க. பரிசுத்தமாகுதல் வேறு, பரிசுத்தமாகுதல்ல பூரணப்படுகிறது வேறு. அது கீழ்ப்பிடிதலோடையே அது பூரணமாகும். முதல்ல நான் பரிசுத்தமாகணும், எனக்குள்ள பரிசுத்தம் அந்த அளவு வெளிப்படணும் அப்படின்னா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பலியை பெற்றுகிற விசுவாசத்தினால நான் பரிசுத்தமாக்கப்பட முடியும். சில வசனங்கள் சொல்றேன். இப்ப நீங்க எப்படி பாக்கீங்க? இதுல என்ன போட்டிருக்கு? ரோமர் 6:22, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்போ விடுதலை ஆன உடனே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவது எப்படி? இருந்த அதிகாரத்தில் அப்போ இது எப்படி நடக்கு அப்படின்னா, இது அனுதினமும் கிடையாது. இது அந்த நேரத்துல விசுவாசத்துக்குள்ள வந்து நம்ம என்ன செய்யப்படுறோம்? விசுவாசத்துக்குள்ள வந்து ஒட்டுமொத்த பாவத்தை ஆண்டு வேறு எடுத்து அப்படி விளையாடப்பட்ட ரத்தத்தினால நமக்கு கழுவும் போது பரிசுத்தமாகுதல் உண்டாகிறது. இது பூரணப்படுறது தான் நினைச்ச வேண்டியது இருக்கு. அனுதினமும் இந்த வசனத்திலேயே நடக்க வேண்டியது இருக்கு. இந்த வசனத்திலேயே நம்ம நடக்க கீழ்ப்பிடிதல். இன்னொரு வசனத்தையும் பாருங்களேன். 1 கொரிந்தியர் புத்தகம் நினைக்கிறேன் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம்
11ஆம் வசனத்தை வாசிங்க. 11வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:11 வாசிங்க. பாருங்க, உங்களில் சிலர் இப்படி ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள். அதுக்கப்புறம் தான் கிரியை பத்தி பேசுவார். நான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன், அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாராது. அப்ப அதுக்கப்புறம் தான் நடக்கையை பத்தி பேசுவார். முதல்ல ஸ்தானத்தை பத்தி பாருங்க. அவருக்கு இயேசு கிறிஸ்துடைய சரீரம் முதல் அழகா போட்டு எதிரே கத்துக்கத்துல இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் வழிவிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. இன்னொரு வசனத்தையும் பாருங்களேன். அதாவது 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கூட 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டும் சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நம்மை சுத்திகரித்து கொண்டு, அப்ப சுத்திகரிக்கப்பட்டோன்னு நம்ம என்ன ஆயிடுவோம்? பரிசுத்தமாயிரும். இப்ப சொல்றாரு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள். பூரணப்படுத்தணும். அடுத்தவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்றாங்க. அதோட அர்த்தம் என்ன? அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு இடம் கொடுக்கணும். எங்களுக்கு என்ன செய்யுங்க? அடுத்த வசனமே எழுத ஆரம்பிங்க. எங்களுக்கு இடம் கொடுங்க. நாங்க ஒருவனுக்கு அநியாயம் செய்யல, ஒருவனையும் கெடுக்கல, ஒருவனையும் வஞ்சிக்கல. எங்களுக்கு இடம் கொடுங்க. இந்த தரமான சத்தியத்துக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பரிசுத்தமாகுது, சுத்திகரித்து, ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான எல்லா சுத்தியும் நீங்க உங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு என்ன செய்ய கடவும்? பூரணப்படுத்த கடவும். அப்ப சுத்திகரிப்பு வரும்போது தான் பரிசுத்தமாகுதல். சுத்திகரித்து கொண்டு அப்ப பரிசுத்தமாகி அப்படின்னு போடல. சுத்திகரித்து கொண்டாலே நம்ம சுத்திகரிப்புக்கு வர்றோம். அதான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்தமாகுதல தெய்வ பயத்தோடு என்ன செய்ய வேண்டியது? பூரணப்படுத்துகிறோம். அவர் ரெபெக்கால நம்ம கண்ட 2வது காட்சி என்ன? முதல்ல தண்ணீரை தேடி வருகிற அனுபவம். உண்மையிலே நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல அந்த காட்சி தான் நீங்க பார்க்கணும் பிரியமானவர்களே. ஏன்னா இந்த தண்ணீரை பெற வந்தவரை யாருக்கு பக்கமா திருப்பப்படுற ரெபெக்கால்? ஈசாக்கு பக்கமா திருப்பப்பட்டான். ஆனா இது அவன் கடைசியா வந்து சேர்ந்தது. அதுக்கப்புறம் என்னது? ஈசா கிட்டதான் வந்து சேர்ந்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அதுதான். நம்மும் கூட ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவை கண்டடைய வேண்டும். இரண்டாவது நம்ம கவனிக்கிறோம், அவள் பூரண அளவு உள்ளவளா, மகா அதிபதி உள்ளவளா அவள் காணப்படுகிறாள். அவள் புருஷன் அறியாத கன்னிகையா இருக்கிறார். அப்போ இது புருஷன் அறியாத கன்னிகை அப்படின்னு சொல்லும் போது இதுவும் எதை காண்பிக்கும் அப்படின்னா அவளுடைய கற்பை காண்பிக்கிறது. அதனாலதான் சபையும் கூட கற்புள்ள கன்னிகைன்னு பைபிள் இருக்கு இல்லையா? இருக்கு. அவள் கன்னிகைன்னு போட்டிருக்கு. புருஷன் அறியாத கன்னிகையா இருந்தாங்க. அவளுடைய அர்த்தம் என்ன? கற்புள்ள கன்னிகை. இதுதான் கொரிந்து சபையுடைய ஸ்தானமா பரிசுத்த ஆவியானவர் காண்பித்து கொடுக்கிறார். எடுக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடி உங்களுக்காக நான் தெய்வ வைராக்கியம் கொண்டிருக்கேன்னு சொல்றேன். அந்த வைராக்கியத்தை பாருங்க. அப்ப இங்கேயும் கவனிக்கும் போது, அப்போ மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் அவள் காணப்பட வேண்டும். அதாவது அந்த அழகு குறித்து பார்க்கிறோம். பரிசுத்தம், கரைபடாத ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள் நாம் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னா குமாரனுடைய பலியை பெற்றுகிற விசுவாசத்தினால்தான் நடக்கும் என்பதை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த அவளுடைய கீழ்ப்படிதலை குறித்த சில வாக்கியங்களை கவனிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு விசேஷ காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, வாசிக்க கேட்கலாம். அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்துல 34 இருந்து 36 வரைக்கும் வாசி கேட்கலாம். 34 இருந்து 36 வரைக்கும் வாசி கேட்கலாம். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். நல்லா பாருங்க, என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் தமக்கு உண்டான யாவையும், இதான் முக்கியமா கவனிக்க வேண்டியது, அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நமக்கு உண்டான யாவையும் அவருக்கு என்ன செஞ்சிருக்க? கொடுத்திருக்கிறார். அப்ப ஆபிரகாம் ஈசாக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார்.
அதான் சகல பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்குன்னு பாக்குறோம். இப்ப இந்த காட்சியை நீங்க கவனிச்சீங்கன்னா, உண்மையிலே ஈசாக்குக்கு ரெபெக்காளை தேடி அல்லது ஒரு மணவாட்டியை தேடி எலியேசர் போன போக்க கவனிக்கும் போது இதெல்லாம் உற்று கவனிச்சு பாருங்க. அப்ப அதுக்கு முன்னால கிறிஸ்துவின் கல்வாரி காட்சிக்கு அடையாளமா மோரியா மலையில ஈசாக்கு கடத்தப்பட்ட விதத்தையும், ஈசாக்கு பதிலாக ஆட்டுக்கடா தகன பலியிடப்பட்ட அனுபவத்தை குறித்தும் ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல பாக்குறோம். அப்ப பலி ஆனதுக்கு பிற்பாடு, இந்த பலிக்கு பிறகு குமாரன் அதே போலதான் நமக்காக நம்முடைய பாவங்களுக்கு ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு யார் புரிந்துகப்படுறார்? பரிசுத்தவான் இறங்கி வர்றார். இங்கேயும் பார்த்தா அந்த காட்சியை தான் பார்க்கணும். 22ல அதை பார்த்தா 24ல இதை பார்க்கிறோம் பாருங்க. பரிசுத்தவானுடைய வருகை குறித்து பார்க்கிறோம். எல்லாமே ஞான அர்த்தம் உள்ளவைகள் பிரியமானோல்ல. நீங்க இந்த சத்தியத்தை விதமா தான் அறியணும். ஏன்னா ஈசாக்கு கிறிஸ்துவ கடத்தமா சொன்னீங்கன்னா, ஈசாக்கு தகப்பன ஈசாக்கு பிதா இருக்கிறாரு. அப்ப ஈசாக்குக்கு ஒரு பொண்ணை தேடி வந்த எலியேசரை பார்க்கிறோம். அப்ப ஈசாக்குக்கு மணவாட்டியை வந்து சேர்ந்த ரெபெக்காள், அது சபையை குறிக்கி அப்படிங்கிறத கட்டாயம் எடுத்தான் ஆகணும். அல்ல ஈசாக்கு கிறிஸ்துவ கடத்தமா சொல்ல முடியாது. பைபிள் எவ்வளவு அழகா காண்பிக்கு பாருங்க. முதல்ல போவோம், ஈசாக்கு இங்க பலிபீடத்துல கடத்தப்பட்ட செய்தி. அப்ப ஈசாக்கு பலிபீடத்துக்கு போய் அந்த பலிபீடத்துல சிலுவையில் உங்களுக்கா எனக்கா கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாருங்கிற அந்த வெளிச்சத்தை குறித்து அந்த முன்னிலையில அங்க கவனிக்கிறோம். அதை தொடர்ந்து பரிசுத்தவன் வந்து குமாரனுக்கு மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறான். இது என்ன சொல்ற பாத்தீங்களா? தகப்பன் வந்து ஆபிரகாம் வந்து ஈசாக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான்னு சொல்றார். ஆம், அவர் தம்மை தாமே தாழ்த்தினார், எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி சகலமா அவருக்கு கொடுக்கப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறார். பூமியில ஒரு மனுஷனா இருக்கும்போது கொடுக்கல. பூமியில அவருக்கு மனுஷனுக்கு கொடுத்தாரா? இல்ல. பூமியில மனுஷனுக்கு கொடுத்தா அவருதான் இது என்னது ஏறதை தள்ளிட்டு அவருதான் உட்கார்ந்து இருப்பாரு. அவரு இல்ல, அவர் எல்லாவற்றையும் விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமிக்கு வந்தா, அவர் மடித்து உயிர்த்திருந்ததுக்கு பிற்பாடு பார்த்தா, அதுதான் எபேசியர் முதல் அதிகாரம் கடைசி 3-4 வசனங்களை வாசிக்கும் போது அவர் என்ன செய்யறாரு? எல்லா கர்த்தத்துவங்கள் வல்லமைகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா அவருக்கு கீழ்பட்டிருக்கு இருக்கு. எப்போ அவரை எழுப்பி உன்னதங்கள் அவரோடு கூட உன்னதங்கள்ல சிங்காசனத்துல தேவனுடைய வலது பரிசத்துல வீற்றிருக்கும் போது, அப்ப இந்த வெளிச்சத்தை நம்ம தொடர்ந்துதான் எதை படிக்கிறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 24ல படிக்கும் போது உண்மையாவே இந்த ஈசாக்குக்கு மணவாட்டி தேவை, சபை எழுப்பப்பட வேண்டும். அந்த பரிசுத்தம் இந்த பூமிக்கு வந்து சபையை ஸ்தாபித்தது மட்டும் இல்ல, அவர் சபையை ஆயத்தப்படுத்துகிறார். யாருக்கு? மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய், சபையை மணவாட்டியாய் ஆயத்தப்படுத்துகிற பணியில் அவர் மும்முரமாய் இருக்கிறார் என்பதுதான் எவரும் மறுக்க முடியாத உண்மை. அதுதான் நம்ம இங்க கவனிக்கிறோம். அந்த வெளிச்சத்துல என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, ஈசாக்குக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்காராம், சகலமும் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அங்க என்னதான் பேசப்பட வேண்டியது இருக்குன்னா, அப்ப சபை அதுக்கு அடுத்து அறிய வேண்டிய சத்தியம் என்னன்னா, சகலமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடையவைகள் யாவும் பிதாவினுடையவைகள், பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அன்பு சொன்னான் யோவான் சுவிசேஷத்துல சொல்லியிருக்காரு, பிதாவினுடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள், எல்லாம் அவருடையவைகள், அவருடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். இந்த சகலத்தையும் கொடுத்திருக்கிறார். குமாரனுக்கு சகலத்தையும் கொடுத்திருக்கிறார். சகல அதிகாரங்களும் கர்த்தத்துவங்களும் வல்லமைகளும் எல்லாம் அவருக்கு கீழ்பட்டிருக்குன்னு சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு சகலத்தையும் கொடுத்து, அதனாலதான் அங்க நம்ம வேதத்துல வாசிக்கும் போது அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் இருக்கு. நம்ம பார்க்கணும், அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அவருக்கு வேறு கிடைக்கலையே, எல்லாமே கொடுக்கப்பட்டது. அவர் 22 அதிகாரத்துக்கு பிறகுதான் நம்ம பார்க்கிறோம் சகல இந்த மேன்மையை ஆண்டு வெளிப்படுத்தி காமிக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமா சபைக்கு காண்பித்து கொடுக்க வேண்டிய இன்னொரு பெரிய செய்தி என்ன? சபை எதை அறிய வேண்டியது பாருங்க, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஜீவ தண்ணீரை நம்ம நாட வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்ல, அழகு பரிசுத்தமாகிறது, கிறிஸ்துவின் பலி மூலமா பரிசுத்தமாகுதல் உண்டாகிறது. அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் கடைசியா மேன்மையா நான் பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, சகல அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. சகல அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. இதை நான் ஏன் அறியணும் அப்படின்னா, இதுதான் இந்த வெளிச்சத்துலதான் நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, மாம்சத்தையும் என்னுடைய உலகத்தையும் மேற்கொள்ளுகிற அருமையான இடத்துக்கு நான் இடத்துல நான் நிலை கொண்டிருக்க முடியும் பிரியமானவர்களே. நீ கேட்கிற வார்த்தையின் அடிப்படையில நம்மை ஆராய்ந்து பார்த்து
தேவனுடைய வார்த்தைக்கு அப்படி ஒப்பு கொடுப்போமா? சுருக்கமாக தியானிச்சிருக்கிறோம். ரெபெக்காளை தேடும் பணியில் எலியேசர் என்கிற தலைப்புல உண்மையாவே சபையை ஆண்டவர், உண்மையான சபையை அவர் தேடுகிறார். உண்மையான சபையை அவர் தேடுகிறார். உத்தமமான சபை அவருக்கு அவருடைய கண்ணுக்கு பட வேண்டும். அவன் ஏனோ தானே என்று சொல்லி வாழ்கிறவர்களா இருந்து விடக்கூடாது. பணாசை பொருளாசை உறவுகளை வாழ்ந்து விட கூடாது. இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தரிக்கிற மனசு மாம்சம் விரும்புகிற மாம்சத்துக்கு ஏற்றபடி வாழ்கிற வாழ்க்கை நம்ம ஒருவருக்குள்ளே இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, கேட்கிற வார்த்தையின்படி நம்ம முழுதுமாய் அர்ப்பணித்து அந்த உதவி செய்யுங்கப்பா. அந்த ஒரு இளையசர் ரெபெக்காளை ஈசாக்கிடத்தில் கொண்டு வந்து விடாம ஆண்டவரே, எங்களை கிறிஸ்துவிடத்தில் சேர்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும். அவங்க கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில நாங்கள் பார்க்கும்போது பிதாவானவர் குமாரனுக்கு சகலத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வெளிப்பாடு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாம் ஆயத்தப்பட முடியாது. எல்லாம் நாங்கள் ஆயத்தப்பட முடியாது ஆண்டவரே. சகலத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த வெளிப்பாடு எங்களுக்கு வேணும். அந்த வெளிப்பாடு அன்னைக்கு ரெபெக்காவுக்கு இருந்தது. ரெபெக்காவுக்கு கிடைச்சது. தகப்பன் தன் குமாரனுக்கு சகலத்தையும் கொடுத்திருக்கிறார்னு சொல்லி அந்த வெளிப்பாடு கிடைச்சது. ஆமா, அந்த வெளிப்பாடு எங்களுக்கு வேணும். அது இளையசர் செய்வது போல இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அந்த வேத வசனங்கள் மூலமா எங்களுக்கு வெளிப்பாடு தந்து கொண்டு இருக்கிறீங்க. பரிசுத்த உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்பாடுகள் மூலமா குமாரனுக்கு சகலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான். எல்லா ஆளுகையும் விட்டு இருக்கு. அதுதான் அப்போஸ்தலர்கள் எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மூலமா எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறது. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்னைக்கு எப்படி இளையசர் மூலமா அங்க வெளிப்படுத்தப்படுற ஆண்டவரே, அன்னைக்கு இளையசர் மூலமா அன்னைக்கு எப்படி ரெபெக்காவுக்கு வெளிப்படுத்தப்படுது, அதே போல இன்னைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இதுல நாங்க நிலை கொண்டிருந்தால்தான் ஈசாக்குக்கு ஏற்ற மனவாட்டியை ஆண்டவரே ரெபெக்காவை நாங்கள் காணப்பட முடியும். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஏற்பட்ட அந்த விஷயத்தை தன்னத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல அவசியங்களாக இருந்து எங்களுக்கு அவசியம் கொடுத்து நன்றி. நான் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கைப்பிடிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. பரிசுத்த பிதாவே, உண்மையிலே எங்கள் இதுல ஆண்டவரே பரிசுத்தம் என்கிற நாளை ஆண்டவரே அதிகமாய் காணப்படட்டும். ஆண்டவரே, ஜீவ தண்ணீரை தேடுகிற அந்த நோக்கம் எங்களுக்கு குறையாது இருக்கட்டும். ஆண்டவரே, ஜீவ தண்ணீரை காண வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்தத்துக்கு பரிசுத்தம் என்கிற அந்த அழகு என்ன சொல்லுகிற பரிசுத்த அலங்காரத்துடன் கற்பனை தொண்டு சொல்வது போல ஆமா ஆண்டவரே, இப்படி அலங்காரங்களில் காணப்படட்டும். ஆண்டவரே, எங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக வீட்டுக்குள்ள வந்த அந்த இளையசர் குமாரனை குறித்து, குமாரனுக்கு கிடைக்கப்பட்ட அந்த அந்தஸ்து, சிறந்த அந்தஸ்து குறித்து அவர் பேசுறது போல இன்னைக்கும் ஆண்டவரே இந்த வீட்டுக்குள்ள ஆண்டவரே வாசஸ்தலத்துல இனிமே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கும் குமாரனுக்கு கிடைத்திருக்கிற குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சகல ஆளுகை குறித்து பேசியிருக்கிறேன். ஆமாண்டவரே, இன்னைக்கும் அந்த நாங்கள் பாவத்தை ஜெயிக்க முடியும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ நித்திய பிரதான ஆசாரியராய் என் வலது பரிசுல வீற்றிருக்கிற இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் எங்களுக்காக என் ஆசாரிய ஊழியத்தையும் பிதாவானவர் உமக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய பிரதான ஆசாரியத்துவம் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் அந்த இளையசர் மூலமா நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்தர் மூலமாய் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, தேவரே, ஆண்டவரே, இந்த சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க சபையாகி எங்களுக்கு ஆண்டவரே குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அந்த அதிகாரமும் காண்பிக்கப்படுகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த அதிகாரத்தை ஆண்டவரே பயன்படுத்தணுமே. குமாரனுக்கு கொடுக்கப்படுகிற தலையாகி கிறிஸ்துக்கு அந்த அதிகாரம் இருக்கு. இந்த சபத்தை பெற்றிருக்கிற சரீரமாகிய சபை தொடர்ந்து பாவத்தை மேற்கொள்ள, சோதனையை மேற்கொள்ள, பயத்தை மேற்கொள்ள, அவிசுவாசத்தை மேற்கொள்ள, உலகத்தின் ஆடம்பரத்தை மேற்கொள்ள, இப்படிப்பட்ட இந்த சத்தியங்கள் மூலமாய் மேற்கொள்ள அதை கிருபை தந்து நடத்து. ஆண்டவரே, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கு யாவரையும் ஆசீர்வதிங்க நடத்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவாவினுடைய ஐக்கியமும் நம்மளுக்குள்ள என்னிடைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
ஆமென்.